ரேட்டு அஃபோர்டபுளாக இருக்குது, ப்ளஸ் கலெக்ஷன் நல்லா இருக்குது. கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்குது, அதனால் நீங்கள் எடுக்கும். இப்போ பார்த்துட்டு இருக்க ட்ரெஸ்ஸில் ப்ரைஸ் அஃபோர்டபுள் தான். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. First of all, thank you so much everyone. எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியாது. ஸோ ஐம் வெரி எக்ஸைட்மெண்ட் பிகாஸ் நான் இந்த மூவியில் இல்லை, என்னோடய லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு ஆளுன்னா சார் என்னோட அப்பாவாக இருந்து இந்த மாதிரி அப்படி இல்லைம்மா இப்படின்னு கற்றுக் கொடுத்து இந்த மூவியில் நடிக்கிறதுக்காக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஸோ என்ன சொல்கிறது, நான் வந்து ரொம்ப கொடுத்து வைக்கணும். மால்தீவ்ஸில் இருந்து நான் நடிக்க வந்திருக்காங்க. ஸோ என்ன சொல்லணும்னு தெரியாது எனக்கு. இந்த சாங்ஸில் எனக்கு நல்லா நடிக்க முடிஞ்சதுக்கும் இவ்வளோ ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சதுக்கும் ஸோ எல்லாருக்கிட்டே நன்றி சொல்கிறேன். இதை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நல்லபடியாக இந்த ஃபேமிலி இன்னும் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணணும்னு தான் எனக்கும் ஆக்ரகம். சார் கூட சேர்ந்து எனக்கு இன்னும் நிறையா மூவி பண்ணணும். ஸோ தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். ஸோ ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஈவெண்ட். அண்ட் இவ்வளோ லெஜெண்டரி டிரெக்டர் சந்திரகுமார் சாரோட படத்தில் எனக்கு பாடினதுக்கு வாய்ப்பு கிடைச்சதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் இப்போ டோட்டலாக வந்து 25 மூவியில் பாடியிருக்கேன். தேங்க்யூ. And that too with the legendary singer Yeshudas sir, Vijay Yeshudas, Madhu Balagan sir, and so many other legends. So இப்போ சந்திரகுமார் அங்கிளோட படத்துலையும் பாடினதுக்கு சான்ஸ் கிடைச்சதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். 2 சாங் தான் நான் இந்த மூவியில் பாடியிருக்கேன். ஒன்று வந்து வத்தல குண்டு அண்ட் அதை வந்து நான் கன்னிமாங்கா. அண்ட் மை சின்சியர் தேங்க்ஸ் டு பரம்ஜோதி சார் ஆல்சோ, தி மியூசிக் டைரக்டர் ஆஃப் திஸ் மூவி. அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுதான், அதுக்கு மேலே சொல்ல தெரியல. Thank you so much, dear Chandrakumar uncle and Paramjyothi sir, and to the entire cast and crew for the great support. And my sincere thanks to the press and media. Thank you so much. Na kanni manga chinna manga kunju manga uchi marathla tonga manga யாருக்கும் எட்டாது பிஞ்சு மாங்கா பழைய சொத்துக்கு கடிக்கும் மாங்கா ஜொல்லு விடும் நாக்க அடக்கும் மாங்கா சூடான உடம்ப தணிக்கும் மாங்கா நான் கன்னி மாங்கா. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். நான் தூய தமிழில் எல்லாம் எனக்கு பேச தெரியாதுங்க. இவன் தோ 56 வருஷமாக சென்னையில் தான் இருக்கும். இருந்தாலும் என்னுடைய தமிழும் உங்கள் தமிழுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும், மன்னிக்கணும். பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருந்து இப்போ கலரில் வந்து நின்றுட்டுருக்கோம், டிஜிட்டல் மீடியாவில் வந்து நின்றுட்டுருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி மீடியா பேர்சன்ஸ் கூட எனக்கு வந்து நின்று பேசக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சது. நான் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறோம். எஸ்பெஷலி என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு. என்னென்னா இந்த கோவிட் டைமில் வீட்டில் சும்மா இருக்கோன்னு சொல்லிட்டு க்ளப் ஹவுஸில் போகிறபோது நிறைய அங்கே வந்து ஆளுக்கு சொன்னாங்க, சார் எங்களுக்கெல்லாம் சினிமா கற்றுக்கணுன்னு ஆசை இருக்குது சார், எங்களுக்கெல்லாம் அதுக்கு வசதியே இல்லை, நாங்கள் எப்படி கற்றுக்க முடியும்? அப்போ நான் சொன்னேன், சும்மா தானே இருக்கோம், டெய்லி ஆன்லைனில் வாங்க, நான் கற்றுக் கொடுக்குறேன் சினிமான்னு சொன்னோம். அப்படி அவங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக டெய்லி கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தோம். ஒரு 1 hour 2 hours அப்படியே போயிட்டு இருந்தது. அப்போ அப்படியே ஒரு 100-150 கிளாஸ் எடுத்ததுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, சார் எங்களுக்கு ஒரு ஒர்க் ஷாப் நடத்தினா நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. ஓகே, நான் சொன்னேன், ஒர்க் ஷாப் நடத்தி என்ன பிரயோஜனம்? நான் ஒரு 10 நாள் நடத்துவோம், இதுதான் கேமரா, இதுதான் லைட்ஸு, இதுதான் ஜென்ரேட்டரு, இதுதான் ரிஃப்ளெக்டர்னு சொல்லி காட்டுவோம், கொஞ்சம் ஒரு 2 ஷார்ட் ஃபிலிம் எடுப்போம், ஒரு சர்டிஃபிகேட்டும் கொடுத்து அனுப்போம். அதனால் உங்களுக்கு ஒன்றும் பிரயோஜனம்னு இல்லை. அதோட நம்ம அந்த 10 நாளுங்கிறது ஒரு 15 நாள் 20 நாளாக மாற்றினா ஒரு சின்ன ஃபிலிமே நமக்கு எடுக்கலாமேன்னு சொன்னாங்க. அது எல்லாருக்கும் நல்ல ஐடியா மாதிரிப்பட்டது. அன்றைக்கி நான் அவங்கள வச்சு ஒரு சின்ன ஃபிலிம் எடுத்தோம். ஆனால் அன்றைக்கி ஒரு தியேட்டர் ரிலீஸ் ஒன்றும் மனசில் எண்ணமே இல்லை. நாங்கள் எடுத்தோம், அந்த படம் நல்லா வந்தது. அப்போது ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் அவங்களுக்கு ஆசை வர ஆரம்பிச்சார், தியேட்டர் ரிலீஸ் பண்ணுமே. ஆனால் அது இப்போ தான் ரிலீஸ் பண்ண போகிறோம், சென்சர் ஆச்சு. பட் அதில் ஒன்றும் அந்த மாதிரி
தியேட்டர் ரிலீஸ் பண்ணக்கூடிய அளவு எலிமெண்ட்ஸோ அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை. சும்மா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி எடுத்தது. ஆனால் இருந்தாலும் இப்போ நாங்கள் அதை ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணோம். அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணது தான் இது என்னுடைய 3வது பேட்ச். இப்போ வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னால் இங்கேயே இருக்காங்க. 76 வயசு 82 வயசு ஸ்டூடெண்ட் வரைக்கும் இருக்குது. ஏன்னா ஆக்டிங்க்கு ஏஜ் பிரச்சனை இல்லை இல்லைங்களா. 6லேருந்து 100 வரைக்கும் நான் எல்லோரும் வர சொல்லியிருக்கோம். எல்லோரும் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. கூட எல்லோரும் இருக்காங்க. அவங்க எல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படம்ங்கிறது என்னுடைய மட்டும் இல்லை, டிரைவர் டு டைரக்டர் எல்லோரும் சேர்ந்து தான் பண்ணியிருக்கோம். இதுக்கு தனி ஒரு கலைக்காரங்க இந்த மாதிரி துறையிலேருந்து வந்திருக்காங்க இந்த மாதிரி கிடையாது. எல்லோரும் எல்லா வேலையும் செஞ்சாங்க. யார் சமைச்சாங்க, யார் சர்வ் பண்ணாங்க, யார் வெசல்ஸ் கழுவி வச்சாங்க, யார் ட்ரைவ் பண்ணாங்க, ஷூட்டிங் ஃப்ளோரை எப்படி தொடச்சி வேணும் ஒன்றும் கிடையாது. எல்லோரும் எல்லா வேலையும் செஞ்சுருக்கோம், இன்க்ளூடிங் மீ. அதே மாதிரி இது ஒரு ப்ரொடியூசர்னு இல்லை, எல்லோரும் சேர்ந்து ஷேர் பண்ணி அவங்கவுங்க பேக்கெட்லேருந்து 10 வயசா 20 வயசான்னு சொல்லி அப்படி போட்டு எடுத்த படம் இது. அது இப்போ நான் அந்த மாதிரி பண்ணுற 3வது படம். அது என்னமோ நல்லா சக்ஸஸாக போகுது. ஆனால் பசங்களுக்கு ஆசை ஏறி வருது. சார் இதில் ஃபைட்டு வேணும் சார், பாட்டு வேணும் சார், தியேட்டர் ரிலீஸ் ஆகணும் சார், தியேட்டரில் ஓட்டணும் சார், ஆசைகள் ஏறிட்டே வரும். அப்போ பட்ஜெட் ஏறும். ஆனால் அந்தளவுக்கு பட்ஜெட்டு யார் கையிலும் கிடையாது. இருந்தாலும் ஸ்ட்ரகிள் பண்ணி கஷ்டப்பட்டு நாங்கள் இந்த படத்தை பண்ணியிருக்கோம். இதெல்லாம் அடுத்த ஜென்ரேஷன் சினிமாவில் ஒரு அடுத்த ஒரு ஹைலி கல்ச்சர்டான, ரொம்ப டெடிக்கேட்டட், சின்சியரான, டிசிப்ளின்டான ஒரு ஜென்ரேஷனை உருவாக்கணுங்கிறது மட்டும்தான் என்னுடைய எண்ணம். இல்லாமல் நான் இந்த படம் பண்ணி லட்சங்கள் கோடிகள் யாரும் சம்பாதிக்க நாங்கள் பிளான் பண்ணல. அடுத்த ஜென்ரேஷன் ஒரு நல்ல ஸ்ட்ராங் ஜென்ரேஷன் சினிமாவில் இருக்கணும், டிசிப்ளின்டாக இருக்கணும். அதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம். எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு நீங்கள் தான் படம் பார்த்து சொல்லணும். எல்லாருக்கும் நன்றி. It was more like a family living together, everybody having fun and just shooting a movie by the side, and we were just having fun. We were actually like living the best time of our lives there, and all thanks to sir. And speaking about the movie, it was a very joint effort, and it was based on something very important, and we wanted to bring out the sufferings and all that faced by the farmers, and we wanted to showcase their importance to the world also. And I don't know what else to say. Thank you so much for this opportunity, and thank you sir for trusting us with such a big thing. Thank you so much. Good evening everyone. Okay. என்ன சொல்லணும்னு தெரியல. பேசிக்கலி வார்த்தைகள் எல்லாம் வரல. அதான் ஐ எம் வெரி ஹாப்பி. சாரு கூட 2வது மூவி தான். என்ன சொல்லணும்னா സാറ് ഒരു ഗുരു, ഞാൻ മലയാളത്തിൽ പറയാം. സാറ് ഒരു എല്ലാവരും പറഞ്ഞു ഒരു എന്താ ഫാദർ, പക്ഷെ എന്നെ സംബന്ധിച്ച് സാറൊരു ഫ്രണ്ടിനെ പോലെയാണ്. എപ്പോൾ വേണമെങ്കിലും വിളിക്കാം, സംസാരിക്കുമ്പോൾ ഇങ്ങനെ തോളിൽ കൈയിട്ട് സംസാരിക്കാം. ഈ ഒരു സിനിമയുടെ പാർട്ടാവാൻ പറ്റിയതിൽ ഭയങ്കര സന്തോഷമുണ്ട്. എല്ലാവരും കാണാൻ പറ്റിയതിൽ സന്തോഷമുണ്ട്. ഈ ഞങ്ങളുടെ ഫാമിലി, ഈ സിനിമയിൽ എല്ലാവരും ഫാമിലിയാണ്. അപ്പോൾ ഈ ഫാമിലിയിലുള്ള എല്ലാവർക്കും ഇവിടെ എത്തി വന്നിട്ടുള്ള, ഞങ്ങളെ വിഷയം വന്നിട്ടുള്ള എല്ലാവർക്കും നന്ദി. താങ്ക് യു.